வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இதுவரை ஏன் வாய் திறந்து பேசவில்லை? பேசாத இந்த துறைக்கு மந்திரி எதற்கு? அறநிலைத்துறையும் தமிழக அரசும் நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை. தமிழக முதல்வர் ஒரு தனியார் நிறுவன முதலாளி போல் செயல்படுகிறார். 2 குழந்தைகளுக்கு பெயர் வைத்தார். பத்மாவதி மகாலட்சுமி. நடிகை மற்றும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி செய்தியாளர்களுக்கு பேட்டி. சென்னை வியாசார்பாடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நலத்திட்ட உதவிகளை அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகையுமான நடிகை கௌதமி உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பத்மாவதி மகாலட்சுமி என 2 குழந்தைகளுக்கு பெயர் வைத்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒரு தமிழனாய் பார்ப்பதற்கு மிகவும் கேவலமாக உள்ளது. சிறு பிள்ளைகள் வீதியில் சென்று விளையாட முடியவில்லை. இந்த விவகாரம் அரசாங்கத்திற்கு இது ஒரு வெற்றியா தோல்வியா என்றால் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்த பிரச்சனையில் அரசாங்கம் தன்னுடைய கடமையை சரிவர செய்யவில்லை. இந்த 4 நாட்கள் மழைக்கே பொதுமக்கள் பெரிய இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். 4000 கோடி மழைநீர் வடிகால்களுக்காக செலவு செய்ததாக சொல்கிறார்கள். அந்த பணம் எங்கே போனது? இந்த பொதுமக்கள் இந்த தண்ணீரில் நின்று மிதந்து வாழ்ந்து வருவது இவர்களுக்கு தேவையா? 4000 கோடி எங்கே போனது? எத்தனை தடவை கேட்டாலும் இந்த கேள்விக்கு தமிழக அரசிடமிருந்து பதில் கிடையாது. ஆனால் இந்த தடவை பதில் வந்தாலும் வரவில்லை என்றாலும் உண்மை என்ன என்பதை பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்தவர், நீதிமன்ற தீர்ப்பின் அரசாங்கம் மதிக்க வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் இது. இதற்கு முன்னர் அவர்களுக்கு நேரம் காலம் பற்றவில்லையா? யாருக்கு எந்த நேரத்தில் அவர்களுடைய பண்பாட்டினை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் திமுகவிற்கு கைவந்த கலை. அதனை அவர்கள் தெளிவாக பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த கோயில்களுக்கு தமிழக அறநிலைத்துறை தேவையில்லை. இந்த மந்திரி ஊழல் நிறைந்த ஒரு அறநிலைத்துறை கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. அறநிலைத்துறை மட்டுமல்ல, தமிழக அரசு நிர்வகித்து வரும் அத்தனை துறைகளிலும் ஊழல் உள்ளது. இந்த துறைகளை வழிநடத்தி செல்லும் அமைச்சர்களும் ஊழல்வாதிகள். ஆனால் அவற்றை எல்லாம் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் கண்டுகொள்வதில்லை. அறநிலைத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இதுவரை பேசவில்லையே என செய்தியாளர்களிடம் கேள்விக்கு பதிலளித்தவர், பொறுப்பான மந்திரியாக சேகர் பாபு செயல்படவில்லை. 4.5 ஆண்டு காலம் அறநிலைத்துறைகளுக்கு பணி செய்வது போல நாடகம் காட்டிய அமைச்சர் இந்த நேரத்தில் ஏன் வாய் திறந்து பேசவில்லை? பேசாத இந்த துறை மந்திரி இந்த துறைக்கு எதற்கு? யாருடைய உரிமையை பாதுகாக்க அமைச்சர் சேகர் பாபு இந்த துறையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்? அறநிலைத்துறையும் சரி, தமிழக அரசும் சரி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என்று கூறினார். மதுரைக்கு தேவை வளர்ச்சியாக மதமா அரசியலா என்ற முதல்வரின் ட்விட்டர் பதிவிற்கு பதில் அளித்த அவர், மக்களுக்கு என்ன தேவை? இந்த காலத்தில் நல்லபடியாக வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை தேவை. ஒரு நல்ல வேலை வேண்டும். பிள்ளைகள் பாதுகாப்பாக படிக்க வேண்டும். ஒரு நல்ல கல்வி வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு ஒரு வேலை வேண்டும். உடல் நலத்தை காத்து கொள்ள ஒரு நல்ல மருத்துவம் வேண்டும். பாதுகாப்பாக தினசரி வாழ்க்கை வாழ்வதற்கு பாதுகாப்பு தேவை.
இதுதான் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொருவரின் குடிமக்களின் ஆசை கனவு. இதோடு சேர்ந்து ஒரு தனி மனிதனின் தன்னம்பிக்கை. இது மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவர்களின் உரிமையை காப்பதற்கு ஒரு நல்ல அரசாங்கம் தேவை. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தனியார் தமிழக அரசு நடத்துவது ஒரு நிறுவனம் கிடையாது. ஒரு தனியார் நிறுவன முதலாளி தான் இது போன்ற ஒரு கேள்வியை மக்களிடத்தில் முன்வைப்பார் என்று அவர் தமிழக முதல்வரை கடுமையாக சாட்டினார். இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு பெரும் கேள்விக்குறியா இருக்குது. அதிமுக சார்பில் இது எப்படி பாக்குறீங்க? அதிமுக சார்பில் இல்லைங்க, ஒரு தமிழனா இப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு யாரா இருந்தாலும் பாதுகாப்போட வீட்டை தாண்டி போக முடியல, காலேஜ் போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, வேலைக்கு போக முடியல, மார்க்கெட்டு போக முடியல, வீதியில போய் விளையாட முடியல. எப்படி என்ன நினைக்க சொல்றீங்க? அரசாங்கத்தோடைய ஒரு வெற்றியா இல்ல ஒரு தோல்வியா? மிகப்பெரிய தோல்வி தானே. இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த விஷயம் இன்னைக்கு நடக்குதுன்னா இதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் தன்னுடைய வேலை பண்ணல. இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தது அப்படிங்கிறது, இந்த 2 நாள் சின்ன மழைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தது அப்படிங்கிறது எங்க காதுக்கு வந்து எல்லாரும் ஒன்னா இப்போ வந்து நின்று இவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கோம். 4000 கோடி செலவு பண்ணதா சொல்றாங்க. அப்போ இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு நெஞ்ச அளவுக்கு ஏன் தண்ணியில நின்று மிதந்து வாழ்ந்து தாண்டி வர தேவை இருந்தது? 3 நாள் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது? 4000 கோடி எங்க போச்சு? எத்தனை தடவை கேட்டாலும் இந்த கேள்விக்கு பதில் வராதுன்னு மட்டும் தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஆனா இந்த தடவை பதில் வந்தாலும் வரலனாலும் உண்மை என்னங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்து உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல கூட நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் வந்து திமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை வந்து அரசாங்கம் வந்து மதிக்கணும், மதிக்கல. அதுக்கு பதில் அவங்க சொல்லணும். உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்களா மேடம்? இது மேல்முறை பாக்குறீங்க? இப்போதைக்கு இப்போ தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நேரம் இல்லையா? நேரங்காலம் பத்தல. அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கு யாருக்கு எந்த நேரத்துல எந்த விஷயத்துல எந்த ஒரு ட்ரெடிஷனை வந்து மறக்கணும், மடக்கணும், இல்ல அழிக்கணும் அப்படிங்கறதுல இந்த திமுக ஆட்சி வந்து அவங்களுடைய செயல்களால ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துறாங்க. இப்ப இந்த அறநிலைத்துறை என்ற ஒரு அமைப்பே வந்து கோயில்களுக்கு தேவையில்லை, அதாவது இந்துக்களுக்கு எதிராக செயற்படுற அறநிலைத்துறை எதுக்கு அப்படின்னு சொல்லி மற்ற அரசியல் தலைவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறை கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இது வந்து இந்து மதத்துக்கு எதிரானது. இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கரெக்டான அறநிலை துறை வந்து கண்டிப்பா நமக்கு தேவையில்லை, இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, அறநிலைத்துறை இல்ல மட்டும் இல்லாம எத்தனை துறைகளுமே வந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போற இயக்குற அந்த தலைவர்களை வச்சுதான் இருக்கும். அவங்களுடைய நேர்மையோ இல்ல அவங்களுடைய எந்த வழியில தவறான வழியில போறாங்க, அவங்களுடைய கரப்ஷன் எல்லாம் அதுலதான் தீர்மானிக்கும். இந்த ஆட்சியில அறநிலைத்துறையில இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களால இத்தனை வந்து தவறுகள் மட்டும் இல்ல இத்தனை குற்றங்கள் அவங்க செய்யறாங்க, தலைமையாலதான் அது. இது வரைக்கும் இது சம்பந்தமா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு எதுவுமே பேசவே இல்லை மேடம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படிங்க பார்க்க முடியும்? என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க நீங்க? பொறுப்பான மந்திரியை இது வரைக்கும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு பொறுப்பை அந்த பொறுப்பை எடுத்திருக்கிற அந்த மந்திரியை 4.5 வருஷம் அவர் வந்து பொறுப்பை எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களா. இப்போ இந்த முக்கியமான நேரத்தில் அவர் வாயை திறந்து பேசலன்னா என்ன நினைக்கிறது? அப்போ எதுக்கு அவரு யாரோட உரிமையை பாதுகாக்க அந்த உரிமை அந்த பொறுப்பை எடுத்திருக்காரு? கேட்க வேண்டிய கேள்வி, இதுக்கு வந்து பதில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம். மதிச்சாங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க எனக்கு. நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, இந்த அரசாங்கம் மதிச்சதா இல்லையா சொல்லுங்க. மதுரைக்கு தேவை அரசியலா மதமா இல்ல வளர்ச்சி பணிகளான்னு இன்னைக்கு தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. மறுபடியும் சொல்லுங்க. மதுரைக்கு தேவை அரசியலா மதமா இல்ல முன்னேற்றமா வளர்ச்சியா?
மக்களுக்கு என்னங்க வேணும்? இந்த காலத்துல என்ன வேணும்? நான் நல்லபடியா வாழ்றதுக்கு, என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு ஒரு வேலை வேணும். பிள்ளைகளே பாதுகாப்பா படிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல கல்வி வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் வேணும். நல்ல உடல் நலம் காத்து என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லா விதமான மருத்துவ வசதி வேணும். பாதுகாப்பா நம்மளுடைய தினசரி வாழ்க்கைய நம்ம நடமாடிட்டு வர்றதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும். இது நானா சொல்லல, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுடைய இந்த உரிமையை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இதோட சேர்ந்து ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கை, மத ரீதியா எந்த நம்பிக்கையா இருந்தாலும் அது அவங்களுடைய மொத்த உரிமையிலையும் பாதுகாப்போட வழிபடுத்துறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே பாதுகாக்கிற ஒரு அரசாங்கம் தான் உண்மையான மக்கள் அரசாங்கம். இது வேணுமா அது வேணுமா அது வேணுமா பிரிச்சு பாக்குறதுக்கு இது ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு செக்டர் எடுத்து அது மட்டும் செயல்படுத்துற ஒரு ஃபேக்டரி கிடையாது. ஃபேக்டரிக்கான ஒரு முதலாளி தான் அந்த மாதிரி பேசுவாங்க.